ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை பற்றி. அம்மா அப்படிங்கிறது நமக்கு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தெரியுங்க அந்த விஷயம். ஏன்னா நம்ம சொல்கிற நம்மளோட கோவத்தெல்லாம் ஏற்றுக்கிற ஆள், நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்குற ஆள் இந்த உலகத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அது கட்டாயம் நம்ம அம்மாவாக தாங்க இருக்க முடியும். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. கட்டாயம் அம்மாவாக தான் இருக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ எங்கேயோ ஒர்க் பண்ணுறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலேஜ்லேயோ ஒரு இதுலேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாராலேயோ எதாலேயோ நமக்கு ஒரு தொல்லை, ஒரு கஷ்டம், மன கஷ்டம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மைண்ட் சுத்தமாக வேலை செய்யலை, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. நம்மளால அழுகவும் முடியல அந்த இடத்துல. ஆனால் ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் வருது. அப்போ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஒருத்தர் கூட பேசுனா ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா, அது கட்டாயம் எங்க அம்மாவா தான் இருக்க முடியும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆக்சுவலி அங்க என்ன நடக்குது என்னங்கிறதே எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் ஃபோன் பண்ணி சொல்வேன். "ம்மா, இந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன திட்டிட்டாங்க. ஆனா என் மேல தப்பு இல்ல. நான் அத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட, அத அவங்க கேட்குற நிலைமையில இல்ல. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். எங்க அம்மாகிட்ட என்னோட ஆதங்கங்களை எல்லாம் கொட்டுவேன். கொட்டின உடனே எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, "அப்படியா? சரி." அதாவது என்ன சொல்றது? அவன் யாருன்னே எங்க அம்மாவுக்கு தெரியாது. என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா, அவன திட்டி ஒரு 4 வார்த்தை பேசினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு காம் டவுன் ஆயிரும். அவங்க யாருன்னு தெரியாது. ஆனா அவங்கள திட்டுவாங்க. "பாரேன், இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன சரி தப்புன்னு கேட்கணும்ல. அதுதானே நியாயம்." அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு 4 திட்டு அவள திட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மனசு சமாதானமாயிரும். ஓகே அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலி அவங்க நேர்ல திட்டல. அதனுடைய இம்பேக்ட் அவருக்கு தெரிய போறது கிடையாது. அது வேற விஷயம். ஆனா அந்த அந்த மனசு காம் டவுன் ஆயிரும். ஓகே. நம்ம இனிமே ரிலாக்ஸ்டா, அதாவது ஒருத்தவங்கள்ட்ட கொட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவோம். நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, வாழ்க்கையே வெறுத்து போகும்போது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினால் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நான் இந்த உலகத்திலேயே நான் நினைக்கிற விஷயம் அம்மா மட்டும்தான்.